அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சி ஏர்போர்ட் விலாக் பார்க்க போகிறோம். நம்ம இந்த திருச்சி ஏர்போர்ட் வழியாக தான் நம்ம மலேசியாவுக்கு கோலாலம்பூருக்கு போக போகிறோம். வாங்க திருச்சியோட புது ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம விலாக் மூலமாக பார்க்கலாம். இந்த கோயில் வந்து வெளியாகிற இடத்துல வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம மேலே டிப்பாச்சரில் இருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம கோயில் பார்க்க முடியாது. நம்ம இப்படி நின்று தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம நேராக ஏர்போர்ட்டுக்குள்ளே போவோம். இது நல்ல பெரிய ஏர்போர்ட்டாக இருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நாலு என்ட்ரி வச்சிருக்கிறாங்க உள்ளாக்க போகிறதுக்கு. D1, D2, D3, D4. ஆனால் D1 ஓப்பன் பண்ணலை, நம்மளுக்கு D2 ஓப்பன் பண்ணலை, D3 தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வெயிட் பார்க்குற மிஷின் இருக்குது. அதனால் வந்து நம்ம வெயிட் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kg இருக்குதான்னு பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உள்ளாக போகலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து 8 kg 300 காட்டுது. சரி பாப்பா உள்ளாக போய் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஜாமான் இல்லை, உள்ளாக போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. அந்த சைடு இருக்கிறது வந்து பாத்ரூம்பு. நம்ம அங்கே பாத்ரூம் ஃப்ரீயாக போய்க்கிடலாம். நேரடியாக நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, போர்டிங் போட போகிறோம். சைடில் தான் வரணும். இப்போ D4 வழியாக போகிற என்ட்ரியும் க்ளோஸு, D2 வழியாக போகிற என்ட்ரியும் க்ளோஸு. இப்போ நம்ம D3 வழியாக தான் போகிறோம். இப்போ நம்ம இந்த D3 வழியாக தான் என்ட்ரி பண்ண போகிறோம். இப்போ செக்யூரிட்டியை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ செக்யூரிட்டி முடிச்சுட்டு, இமிக்ரேஷன் முடிச்சுட்டு, நான் வந்து போர்டிங்கெலாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்து வருவோம். இப்போ நம்ம செக்யூரிட்டி முடிச்சுட்டு என்ட்ரியாலேயே பாருங்கள், ஆப்போசிட் சைடு பெரிய அழகான ஓவியம் தெரியுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஓவியத்துக்கு பக்கத்துலேயே சின்னதாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வச்சுருக்கிறாங்க. இந்த ஓவியத்தை பார்த்து முடிச்சுட்டு அந்த சைடு வந்து நான் நினைக்கிறேன் டொமஸ்டிக்குண்டு. நம்மளுக்கு இந்த சைடு தான் போர்டிங் போடணும். போர்டிங் போட்டு முடிச்சுட்டு நம்ம இமிக்ரேஷனையும் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நம்ம எங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். அப்புறம் பாத்ரூமு போய்க்கலாம். இப்போ சுற்றி எல்லாமே இதை போர்டிங் போடுற இடம். நம்மளுக்கு இங்கே தான் போர்டிங் போடணும். இப்போ நம்ம போர்டிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இமிக்ரேஷனுக்கு போகிறோம். இமிக்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ மேலே மாத்திரம்தான் நம்ம ஓவியம் பார்த்தோம். எனக்கு நம்ம கீழ் ஃப்ளோர்லேயே ஓவியம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு.
அதான் நம்ம கீழ் ஃப்ளோரையும் பார்ப்போம். ஃபுல்லாக ஓவியம் வச்சுருக்கிறாங்களாண்டு. இப்போ கிட்டக்க வந்து கீழே இருந்து காமிக்கிற பாருங்க. கீழே உள்ளது வந்து அரைவல் பாருங்கள். கீழே இருந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு, கஸ்டமர் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கேட்டுக்கு போகலாம். இப்போ உள்ளாக்க என்ட்ரி ஆனதோட டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கு. இப்போ டியூட்டி ஃப்ரீ ஷாப் பார்த்துட்டு அடுத்து வந்தோம்னா நம்மளோட கேட் வருது. அந்த கடைசியில் இருந்து இந்த கடைசி வரைக்கும் கேட் இருக்குது. நம்மளோட கேட் நம்பர் எத்தனைன்னு பார்த்து நம்ம போவோம். இப்போ பக்கத்தில் உள்ள அண்ணன் நம்மளோட தான் வராங்க. என்னால் போர்டிங் பாஸ் எடுக்க முடியாததுனால நான் அவங்கள்ட்ட கேட்டேன். கேட் வந்து 2 தான் போட்டிருக்குது. கேட் 4, 5 இல்லை, அதெல்லாம் வேறு வேறு கண்ட்ரிஸ் போகிறது. நம்ம கேட் 2க்கே போவோம். இப்போ நம்ம போர்டிங் பாஸில் போட்ட மாதிரி 2வது கேட் போவோம். இப்போ கேட் 2 பக்கத்தில் நம்ம உட்கார்றதுக்கு பெஞ்சோ சேரோ எதுவும் இல்லை. இப்போ கேட் 3ல் நம்ம சீட் இருக்குது. நம்ம அதில் உட்காருவோம். அனௌன்ஸ்மெண்ட் வரவும் நம்ம கேட் 2 போவோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைனில் இருந்தால் லைனு நம்மளுக்கு வந்து சீட் நம்பர் 17D அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம போவோம். Seat number 19, zone 3, seat number 19. Seat number 19. Sir, seat number 19. Zone 3, seat number 19. Seat number 18. 70. Zone 3, seat number 18 in the front வந்துங்க. இப்போ நம்ம ஃப்ளைட் ஏற போய்கிட்டு இருக்கிறோம்.
பாய். Bye. நம்மளோட சீட் நம்பர் 17D. இந்த சீட்டுக்கு நம்ம உட்காருவோம். மலேசியா வந்தாச்சு. ஃப்ளைட் லேண்டிங் ஆக போகுது. லேண்டிங் ஆனப்போ நம்ம ஃப்ளைட்டை விட்டு வெளியாகி நம்ம மலேசியா ஏர்போர்ட் எப்படி இருக்குது This landed Kuala Lumpur International Airport, Terminal 2. The local time right now is 53 minutes past 6 in the morning. And as we safety, please remain seated until this aircraft has come to a complete stop. இப்போ நம்ம ஃப்ளைட்டை விட்டு வெளியாகியாச்சு. இப்போ நம்ம இமிக்ரேஷனுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஏர்போர்ட் உள்ளாக்க வந்தாச்சு. மணியை பாருங்கள், 7:10. ஃப்ளைட்டை விட்டு வெளியானதோடைய இமிக்ரேஷன் போகிறதுக்கு நம்மளுக்கு அழகாக சைன் போர்டு வச்சுருவாங்க. நம்ம அதை பார்த்து போயிடலாம். Penumpang dipersilakan ke bahan berlepas pintu J11. Pintu J11 untuk penerbangan sekundar. Terima kasih. நம்ம ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி வண்டியில் போகலாம். நான் இந்த இப்போ விண்டோ வழியாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது மலேசியா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் பார்க்கிங் பண்ணி இருக்கிறது. இன்றைக்கி நம்ம அதிகாலையில் வந்து இறங்குறதுனால நல்லா கிளியராக தெரியுது வியூவு. இப்போ நம்ம இமிக்ரேஷன் வந்தாச்சு. அந்த லிஃப்ட் இறங்கிட்டு நம்ம வந்து இமிக்ரேஷனுக்கு போகணும். இமிக்ரேஷனையும் முடிச்சுட்டு கஸ்டமையும் முடிச்சுட்டு நம்ம வெளியே பார்ப்போம். இமிக்ரேஷன் கஸ்டம் எல்லாம் கிளியர் பண்ணி ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகியாச்சு. இப்போ நம்ம போய் கார் ஏறி வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தால் சாப்பிடுவோம், அல்லது டீ ஏதாவது குடிச்சிட்டு வீட்டுக்கு கார் ஏறி போவோம். இப்போ போகிறதுக்கு மாத்திரம் இல்லை, வெளியாகிற வழியிலையுமே நிறைய கடைகள் இருக்கு. நம்ம இங்கேயே வெளியாகிட்டு நம்மளுக்கு தேவையானதை ஷாப்பிங் பண்ணிக்கிறலாம். பேங்கோட மாத்திராப்புலையும் நம்மளுக்கு மணி சேஞ்ச் இருக்குது. நம்ம அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய்
டீ அல்லது காலை டிஃபன் சாப்பிட்லாம். தாய் ஃபுட் இருக்குது, மலேசியன் ஃபுட் இருக்குது, சைனீஸ் ஃபுட் இருக்குது, நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் இருக்குது. நம்மளுக்கு எதில் சாப்பிட பிடிக்குமோ சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஹாட் மைலோ வந்துருச்சு. நம்ம இதை குடிச்சிட்டு கார் ஏற போகிற இடத்துல பார்ப்போம். இங்கே எல்லா ட்ரிங்க்ஸுமே கிடைக்கும். கூல் ட்ரிங்க்ஸு, ஹாட் ட்ரிங்க்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் ஏர்போர்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கேன். ஆனால் ரொம்ப விலையாக இருக்காது, கொஞ்சம் கூட இருக்கேன். இப்போ நம்ம ஹாட் மைலை குடிச்சிட்டு கார் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கார் ஏறி வீட்டுக்கு போவோம். இப்போ நம்ம கார் ஏறி வீட்டுக்கு போக போகிறோம். இதோடு என்னோட திருச்சியிலேருந்து மலேசியா கோலாலம்பூர் வரைக்கும் உள்ள ஏர்போர்ட் விளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.